அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமாஸ் சேனல்ல நம்ம பதிவுல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, சிறு வயதுல நட்சத்திரமாக நடித்து, அதாவது குழந்தை நட்சத்திரமாக நடித்து தற்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் படங்கள்ல கலக்கி வரக்கூடிய சில முக்கிய குழந்தை நட்சத்திரங்கள் யார் யாருன்னு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு பிடித்த குழந்தை நட்சத்திரம் யாருன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ரொம்பவே மோஸ்ட் வாண்டட்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்தவர் தாங்க. இன்று பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல சீனியர் நடிகருடன் ஜோடியாக நடிக்க நடிகருக்கு இவருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் இடைவெளிங்க. இந்த ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடையே பரவலான கவனத்தை ஈர்த்து வரக்கூடிய அந்த ஹீரோயின் யாருன்னு தெரியுமாங்க? அவர் யார்? இணையத்தை தெரிக்க விடக்கூடிய படத்தின் மூலம் முதல் பார்வை என்பது தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மும்பையில பிறந்தவர் சாரா அர்ஜுன்க. எல்.ஏ. விஜய் இயக்கத்துல கடந்த 2011ஆம் ஆண்டு விக்ரம் நடிப்புல வெளியான திரையரங்குல கொண்டாடப்பட்ட ஒரு படம் தான் திருமகள். இந்த படத்துல பாத்தீங்கன்னா விக்ரமுக்கு கியூட் குழந்தையாக ரசிகர் மனதில தனியிடம் பிடித்தவர் தான் சாரா. இவங்க பாத்தீங்கன்னா இறுதி காட்சியில தனது குழந்தைக்கான நடிப்பால பார்வையாளர்களை கலங்கடித்திருப்பாங்க. இந்த படத்தை நடித்த போது அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா 6 வயசு தாங்க. அடுத்து 2013ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா நடித்திருந்தாங்க. தமிழ் சித்திரை நிலாச்சோறுன்னு சைவம் படங்கள்ல, அதே நேரத்துல தெலுங்குல இந்தியில வந்திருக்கு. மலையாளத்திலையும் நடித்திருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளன்னு பேன் இந்தியா குழந்தை நட்சத்திரமாக ஜொலித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு மணிரத்ன இயக்கத்துல விக்ரம், கார்த்தி, ரவிமோகன் உள்ளிட்டோர் நடிப்புல வெளியான பிரம்மாண்ட திரைப்படமான பொன்னியின் செல்வன் படத்துல வயது நந்தினியாக அழகுல ரசிகர்களை கவர்ந்து ஈர்த்தாங்க. சின்னஞ்சிறு கிளியே பாடலின் மூலம் பார்த்தீங்கன்னா சாரா அர்ஜுன் திரை முழுவதும் ஆக்கிரமித்திருந்தாங்கன்னு சொல்லலாம். தமிழ அவரை அதுக்கப்புறம் நடிக்கவே இல்லைங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாரா இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய குழந்தை நட்சத்திரனே சொல்லுறாங்க. 2023ஆம் ஆண்டுல அவருக்கு 18 வயதாக இருந்து ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 கோடி வரை சம்பளம் வாங்கியிருந்தாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஆதித்யா தார் இயக்கத்துல ரன்வீர் சிங், மாதவன், சான்சாய் சாத், அஷஷ் கண்ணான்னு பெரிய நட்சத்திர நடிகர்கள் பட்டாளமே இந்த படத்துல சாரா அர்ஜுன் ஹீரோயினாக நடித்துள்ளதாகவும் தெரிய வருதுங்க. டிசம்பர் மாதம் திரையரங்குல ரிலீஸ் ஆக போது இந்த படம். முதல் வீடியோ வெளியாகி பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில ரொம்பவே கவனத்தை ஈர்த்து வருது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 40 வயதான ரன்வீர் சிங்குக்கு ஜோடியாக சாரா அலிகான் நடித்திருக்காங்க. அவர் சினிமாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த நேரத்துல ஜாக்பாட் அடிக்குன்னே சொல்ல முடியாதுங்க. சிலர் குழந்தை நட்சத்திரங்களாக ஜொலித்திருப்பாங்க. ஆனா அவங்க வளர்ந்து முன்னணி கதாபாத்திரத்துல நடிக்கும் போது எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் போயிடும். சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரம் ஜொலிக்காம பின்னர் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினாக கலக்கி இருந்திருப்பாங்க. அந்த வகையில குழந்தை நட்சத்திரமாக இருந்த ஹீரோயினாக இருந்த சில நடிகைகள்ல தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த அழகான நடிகை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல குழந்தை நட்சத்திரமாக இருந்திருக்காங்க. பலருக்கும் தெரியாது. ஆனா ஆங்கில படத்துல பார்த்தீங்கன்னா நடிகைக்கு தங்கச்சியாக நடித்திருந்தாங்க நித்யா மேனன். அப்போது தெரியாது. ஆனா இப்போது பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்கள்ல வெற்றி படமாக நடிச்சு வராங்க. அந்த வரிசையில அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹன்சிகா மோத்வானி தாங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்திருக்காங்க. இவங்களுமே பாலிவுட்ல முன்னணி நடிகர் ஹர்திக் ரோஷனுடன் இந்த படத்துல குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தாங்க. இதுவுமே யாருக்கும் இன்னும் தெரியாதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சுமா மோகன் தான். இவங்களும் பார்த்தீங்கன்னா மலையாள படங்கள்ல பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தாங்க. 11 வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கன் செல்ஃபி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிவேதா தாமஸ் தாங்க. இவங்க வேறுதே ஒரு பாரியா என்ற மலையாள படத்துல குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயிருக்காங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா குருவி படத்துல விஜய்க்கு தங்கையாச்சியாகவும் நடிச்சிருந்தாங்க. அதோடு ராஜா ராஜேஸ்வரி, மை டியர் பூதம் போன்ற சீரியல்களில் குழந்தை நட்சத்திரமாகவும் நடிச்சிருந்தாங்க. பாபநாசம் படத்துல பார்த்தீங்கன்னா கமலுக்கு மகளாக நடித்து தற்போது ஹீரோயினாக பல படங்கள்ல நடிச்சு வராங்க. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா தாங்க. இவங்களுமே குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிட்டு இருந்தாங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படங்கள்ல தற்போது ஹீரோயினாக நடிச்சு வராங்க. 1950 to 60களை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழந்தை நட்சத்திரமாக இருந்தவங்கள இவங்களும் ஒருத்தருங்க.
டெய்ஸி ராணிங்க. 1954ஆம் ஆண்டுல ஹிந்தியில வெளிவந்த பஜ்ஜிஸ் படத்தின் மூலம் தான் இவருங்க பாலிவுட்ல அறிமுகமாக இருந்தாலுமே தமிழ்ல யார் பையன்னு படங்களை நடித்து ரொம்பவே திறமையாக வெளியான ஒரு சிறுமி தாங்க இவங்களுமே. இவரது காலகட்டத்தில் அறிமுகமான ஒரு குழந்தை நட்சத்திரம் தாங்க பேபி ராணி. இவரை மிஞ்சும் வகையில பேசும் மற்றும் நடிக்கும் விதத்துல ரொம்பவே பேசும் தெய்வம், குழந்தைக்காக, கண்ணே பாப்பா, கண்காட்சி போன்ற படங்களை மிக முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்து பலருடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண்ணே பாப்பா திரைப்படத்தை அன்றைய ரசிகர்களால் அத்தனை எளிதில் மறக்க முடியாதுன்னே சொல்லலாங்க. அதே போல குழந்தைக்காக படத்திற்காக இந்தியாவிலே முதல் முறையாக குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதையும் பேபி ராணி தான் பெற்றிருக்காங்க. இதன் மூலம் தமிழ் சினிமாவிற்குன்னு பார்த்தீங்கன்னா பெருமையை தேடி தந்திருக்காங்க. இவர்கள் தவிர பேபி சாவித்ரி, பேபி ஷகிலா, பேபி ரமணி போன்ற சிறுமிகளுமே கைதி கண்ணாயிரம், பக்தி பிரகலதா, இருமலர்கள், சித்தி, தம்பி, சாந்தா நிலையன்னு பல படங்கள்ல மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி பிரபல குழந்தை நட்சத்திரங்களாக அந்த காலத்துல சிறப்பாக விளங்கியிருக்காங்க. இந்த நேரத்துல தான் நம்ம என்ன சொல்லலாம்னா அபலை அஞ்சகன் படத்துல குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கவனம் பெற்ற குட்டி பத்மினின்னு சொல்லக்கூடிய துருதுரு நடிப்பாலுமே வண்டு கண்களாலுமே அனைவருடைய உள்ளங்களையும் கவர்ந்தவர் தாங்க. அதிலும் குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா 1965ஆம் ஆண்டுல ஏவிஎம் தயாரிப்புல வெளிவந்த குழந்தையும் தெய்வமும் படத்துல லல்லி பப்பின்னு 2 கதாபாத்திரங்களை நடித்து அசத்திய குழந்தை நட்சத்திரம் தாங்க குட்டி பத்மினி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் 80களில் தொடக்கத்திலேயே முந்தைய கருப்பு வெள்ளை காலம் அளவுக்கு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரங்கள் முன்னிறுத்திய படங்கள் கவனம் பெறாம தான் இருந்துச்சு. மகேந்திரன் போன்ற தனித்துவமான இயக்குநர்கள் குழந்தைகளை சிரிப்பையுமே அழகையும் தனித்திரை மொழியாக மாற்றி நம்மளை கலக்க வைத்திருக்காரு. இதற்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா உதிரி பூக்கள் 5 கதாபாத்திரை சொல்லலாம்னு சொல்லலாம். இந்த படத்துல சிறுமி 5 சிரிக்கின்ற ஒவ்வொரு இடங்களும் பார்த்தீங்கன்னா அந்த திரையரங்களை கண்ணீர் விடாத உள்ளங்களே இல்லைன்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. 1990 ஆண்டு முதல் தமிழ்ல வெளிவந்த அஞ்சலி படத்திற்காக ஷாமிலி, தருண், ஸ்ருதி ஆகிய 3 குழந்தை நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய விருது பெற்றிருக்குதுங்க. இதைத் தொடர்ந்து 90களை இறுதி துவங்கி பல்வேறு தேசிய விருதுகளை தமிழ் சினிமாவை சேர்ந்த குழந்தை நட்சத்திரங்கள் பலருமே வென்றிருந்தாங்க. அதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டு வெளிவந்த சந்தோஷ் சிவன் இயக்கத்துல வெளிவந்த மல்லி திரைப்படத்திற்கு பார்த்தீங்கன்னா சிறந்த குழந்தை நட்சத்திரமாக தேசிய விருதை பெற்றாங்க பேபி ஸ்வேதா. பிறகு மீண்டுமே பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு தான் குழந்தை தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை சிக்கலை மையமாக கொண்டு எடுத்த படம் தாங்க குட்டி. இந்த படத்திற்காக தேசிய விருதினையும் வென்றாங்க. இதன் மூலம் 2வது முறையாக தேசிய விருதினை தமிழ்ல குழந்தை நட்சத்திரம் பெற்ற பெருமை பார்த்தீங்கன்னா இவருக்கு தாங்க. பிறகு 2002ஆம் ஆண்டு வெளிவந்த மணிரத்ன இயக்கத்துல வெளியான படம் பார்த்தீங்கன்னா கன்னத்துல முத்தமிட்டா. இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா நடிகரும் இயக்குனருமான பார்த்திபனுடைய மகள் கீர்த்தனா குழந்தை நட்சத்திரமாக வெற்றி பெற்றாங்க. 2011ஆம் ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ திருமகள் படத்துல விக்ரமோட இணைந்து நடித்திருந்த பேபி சாராமும் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி அதற்கான தேசிய விருதும் அவங்க வென்றிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித்தின் மகளாக என்னை அறிந்தால் படத்தின் மூலம் தமிழ் திரையுலக அறிமுகமான அங்கிதா, விஜய் நடிப்புல அட்லி இயக்கத்துல தெரி திரைப்படத்துல விஜயின் மகளாக நடித்திருந்த மீனாவின் மகள் நைனிகா, 8 வயது சிறுமி வேடத்தில் நடித்து சிறப்பான பெயரை பெற்ற நிசப்தன் சதன்யா போன்ற சமீபத்துல வெளிவந்த பலரின் கவனம் பெற்றிருக்குதுங்க. சித்தா படத்தை சித்தாரின் அண்ணன் மகளாக நடித்த சஹாரா ஸ்ரீயும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அறிமுகமாகி பல பெண் குழந்தை நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடித்த குழந்தை நட்சத்திரனுடைய பெயரையும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.